வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் வரும், ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நோ பெட்டிங்ஸ், நீங்கள் எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது நண்பர்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான். திஸ் கெஸிங் ஒன்லி கேரளா ஸ்டேட். இந்த வீடியோ பார்த்தோம்னா முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான், ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டுமே. இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே. 18/10/2025 கார்னியா டிரா நம்பர் 727 உண்டான கெஸிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 17/10/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 913 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இதுக்கு நம்ம சேனலோட கெஸிங்கில் ஏபி 91 அப்படிங்கிறது சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. நம்ம எல்லாமே எடுத்தது 4-2 வச்சு மட்டும் எடுத்திருந்தோம். இந்த 2 நம்பர், அதாவது நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 91-19 இந்த 2 நம்பர் மட்டும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்திருப்போம். இதை நம்ம பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்லையுமே கழிச்சு தான் விட்டுருந்தோம். நம்ம 4-2 தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். 4 பவர் 9 இறங்குனா இப்படி தான் இறங்கும் அப்படின்னு சொல்லி நான் 91-19 மட்டும் தனியாக கொடுத்துருப்பேன். அதாவது மேட்ச் ஆகிருக்காது, நம்ம ஆல் போர்டோட மேட்ச் ஆகிருக்காது, அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 91 அப்படிங்கிறத நமக்கு நம்ம கழிச்சுட்ட நம்பர் தான் ஏபியில் பாஸ் ஆயிருந்தது. நம்ம குரூப்பில் இந்த நம்பர் 91-19 அப்படிங்கிற நம்ம கொடுத்துருந்தோம். குரூப்பில் சூப்பராக ஒரு வின்னிங் வாங்கியிருந்தாங்க எல்லாருமே. நம்ம வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்து யாராவது வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நண்பர்களே. நம்ம குரூப்பில் வின்னிங் வாங்கின எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஏபிசி 413 அப்படிங்கிறது ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் பண்ணிட்டோம். பவரில் இறங்குறதுனால 913 அப்படிங்கிறது அது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்னைக்கு உண்டான 18/10/2025 கார்னியா டிரா நம்பர் 727 உண்டான கெஸிங்ஸ் பார்த்தோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் கண்டிப்பாக தெரியாது நண்பர்களே. இன்னைக்கு உண்டான போர்டு கெஸிங்கில் பார்த்தோம்னா ஏ போர்டில் 8 மற்றும் 4, பி போர்டில் 4 மற்றும் 8, சி போர்டில் 8 மற்றும் 4 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, உங்களோட கணக்கு இந்த 2 நம்பர் வருதான்னு பாருங்க. உங்களுக்கு என்ன கெஸிங் வருது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. யார் வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருக்குமே என்னென்ன கெஸிங்ஸ் வருது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு டிப்ஸ் தானே, அதனால எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்காகட்டும், எனக்காகட்டும், இல்லை வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதை ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக மட்டும் பாருங்கள். அதுவுமே யாரும் கன்ஃபார்ம் நம்பரை பார்க்க வேணாம். எல்லாருக்குமே ஒரு கெஸிங் இருக்கும். அந்த கெஸிங்கோட மேட்ச் பண்ணுறத பொறுத்து தான் வின்னிங் அமையும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நண்பர்களே. இன்னைக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்தோம்னா நமக்கு போர்டுக்கு என்ன நம்பர் வருதோ அதே தான் ஆல் போர்டுக்கும். இன்னைக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்தோம்னா 8 மற்றும் 4 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். 8 அல்லது 4 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கினாலும் நமக்கு ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட டார்கெட்டு. பாப்பா அமைஞ்சது அப்படின்னா தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும். இன்னைக்கு உண்டான சிங்கிள் ஷாட் பார்த்தோம்னா நான் 4ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டில் 100% கொண்டு வரேன். நேற்றுக்கு 4ஆம் நம்பர் தான் கொண்டு வந்தேன், பவரில் அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 4ஆம் நம்பர் மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி எடுத்திருக்கேன். பாப்பா 4ஆம் நம்பர் இறங்குச்சுன்னா ஒரு தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு 8 சப்போர்ட்டாக இருந்தால் 8 எடுத்துக்கு, 4 சப்போர்ட்டாக இருந்தால் 4 எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. 4 லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசி கெஸிங்ஸ் பார்த்துட்டோம்னா மொத்தம் நமக்கு ஒரு 10 செட் அமைஞ்சிருக்கு. இந்த 10 செட்டில் இருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒரு 2 போர்டு அடிக்கலாம் அப்படிங்கிறத என்னோட டார்கெட்டு. பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். என்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 84, 81, 42, 46, 36, 48, 18, 24, 64, 63 அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர், அப்புறம் ஒரு 10 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 10 நம்பர்லேருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒரு 2 போர்டு அடிக்கணும். அடிச்சதுன்னா ஒரு தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்க மட்டும் இந்த இடத்த சொல்லிக்கிறேன். உங்களோட கெஸிங்ஸ் மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் பண்ணி பார்த்துட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி உண்டான பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதிலிருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்குறதா. இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்க நம்பர் 42, 24, 48, 84 அப்படின்னு ஒரு 4 நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கேயே 10 நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. அப்போ பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் இன்னும் குறையும். அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி 4ஆம் நம்பர் தான் ஃபுல் ஃபோக்கஸாக நான் எடுத்துருக்கேன். 4ஆம் நம்பர் இறங்குச்சுன்னா ஒரு வின்னிங் கிடைக்கிற மாதிரி. அதோட 46, 64 இந்த 6 நம்பரில் ஏதாவது ஒரு வின்னிங் இறங்கணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். பாப்பா இறங்குச்சுன்னா ஒரு தரமான ஒரு வின்னிங் கொடுத்தா திருப்தி எனக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. ஓகே, இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நேற்றுக்கே ஃபுல்லாக பவரில் வந்தனால நமக்கு மிஸ் ஆச்சு பாக்ஸு. இன்றைக்கி உண்டான பாக்ஸ் பார்த்தோம்னா 817, 364, 637, 647 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 4 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸ்னு பார்த்தோம்னா 647,
817 அப்படிங்கிற இந்த ஒரு 2 பாக்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறேன். உங்களோட கணக்கு வழக்கில் இந்த 2 பாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங்ஸ் என்ன வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. திஸ் வீடியோ ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் நண்பர்களே. இது வந்து ஒரு பொழுதுபோக்கு கருத்து கணிப்பு மட்டும்தான். இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.